கோதாவரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல ராகவையா சாவித்திரி அப்படிங்கிற தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் கார்த்திக், சின்ன பையன் வருண். கார்த்திக்கு கல்யாணமாயி அவனி மருமகளா வீட்டுக்கு வந்தா. அவனி கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து எல்லா பழக்க வழக்கம் தெரிஞ்ச பொண்ணு. அவனி, இதுக்கப்புறம் இந்த வீடு உன்னோடையது, நீதான் பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்க அத்தை. உனக்கு ஏதாவது தேவைனா வெக்கப்படாம கேளு, சரியா? சரிங்க அத்தை. சாவித்ரி, கல்யாணமாயி கொஞ்ச நாள்தான் ஆச்சு, அதுக்குள்ள அந்த பொண்ண பயப்படுத்துறியா? ஐயோ, அந்த பொண்ணுக்கும் தெரியணும்லங்க. ஆனா முதல்ல உங்களுக்கு மட்டும் என்ன தெரிஞ்சதோ? என்னங்க மருமக முன்னாடி என் மரியாதை எடுக்கிறீங்க? சும்மா தமாசுக்கு சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் வருண் அங்க வந்தாங்க. என்னப்பா, மருமக வீட்டுக்கு வந்த உடனே எங்களை பார்த்து பேசாம மருமக கிட்ட பேசி சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ வருண், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அண்ணி, நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன். அதென்னவோ சரிதான், வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் மருமக தான் முதல்ல, பசங்க அதுக்கப்புறம். அடடே பரவாயில்லையே, என் பசங்க பெருசா வளர்ந்து பேசுறாங்க. யாரோட வளர்ப்பு? என்னோட வளர்ப்பாச்சே. மாமா, தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன மாமா அப்படி பேசுறீங்க? இப்ப என்னவோ உங்க அத்தை இப்படி பேசுறாமா, கல்யாணம் ஆன புதுசுல இவளுக்கு எந்த வேலையும் செய்ய வராது, இப்படிதான் இருப்பா. அம்மா, அப்படியாம்மா? ஆமா. முதல்ல நீ ஆபீஸுக்கு கிளம்பி போடா. அம்மா, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா. ஆமா ஆமா, வீட்டுல உக்காந்துகிட்டு என் உயிரை வாங்குங்க. இப்படி எல்லாரும் கொஞ்ச நேரமா தமாசா சிரிச்சு பேசிக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. மருமக முன்னாடி என்ன கலாய்ச்சிக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்க வளர்க்காமையா இவங்க 2 பேரும் இவ்வளவு பெருசானாங்க? அடடே பரவாயில்லையே, மருமகளும் நல்லா பேசுறாளே. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஆமாமா, இப்படிதான் புத்திசாலித்தனமா பேசணும். ஏங்க பேசினது போதும், போயிட்டு ஒரு தடவை வயலை பாத்துக்கிட்டு வாங்க. ஆ கிளம்புறேன். மழை வேற வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக், வாப்பா ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அப்பா, நானும் வரட்டுமா? உனக்கு ஒர்க் இருக்கேடா? ஐயோ, ஒர்க்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன்ப்பா, ஒர்க் வெறும் போரு. உங்க கூட வந்தா நல்லா ஜாலியா இருக்கும், நானும் வரேன். இந்த சின்ன பையன் இருக்கிறானே, அவன் பயங்கரமானவன். அத்தை, எல்லார் வீட்டுல இப்படிதான் கடைசியா ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனாங்க. இப்படி நாட்கள் போச்சு. நாளாவ அவனி வீட்ல எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், ஏமா மருமகளே, இந்த வீட்ல எல்லாமே உனக்கு பழக்கமாயிடுச்சா? மருமக எல்லாரையும் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, மறுபடியும் கேக்குறீங்க? பரவாயில்லம்மா, சீக்கிரமா நம்ம சின்ன பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். நீங்க சொல்றது என்னவோ உண்மைதாங்க. பெரியவனுக்கு கல்யாணமாயி 2 மாசம் ஆயிடுச்சு. ஒரு சம்பந்தத்தை பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமா அவனே, நீ என்னமா சொல்ற? ஒரு தடவை அவரையும் வருணையும் கேட்டுக்குங்கத்த அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள வருண் கார்த்திக் 2 பேரும் அங்க வந்தாங்க. என்னப்பா, கார்த்திக் அது இதுன்னு ஏதோ கேக்குது, என்ன விஷயம்? அதாங்க, வருணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. என்னது, எனக்கு கல்யாணமா? அதெல்லாம் தேவையில்லை. இங்க பாரு வருண், இது ஜோக் இல்ல, உண்மையிலேயே கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறோம். ஆமா வருண், சம்பந்தத்தை பாக்குறதா? ஐயோ அண்ணி, வேண்டான்னு சொல்றேனே. வருண், இந்த வாழ்க்கை அப்படின்னா அம்மா அப்பா உன்னோட வேலை அது மட்டுமே இல்லையே. உன்னோட லைஃப் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா பொண்டாட்டின்னு ஒருத்தி உன் வாழ்க்கைக்கு வரணும். எல்லாரும் அவனையே பார்த்தாங்க. ஏமா, ரொம்ப தெளிவாதான் பேசுறேன். டேய் பாத்தியா அண்ணி என்ன சொன்னான்னு? ஒரு தடவை முடிவெடுடா. உன்னோட படிப்பு வேலைக்கேத்த மாதிரியே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்யலாம். வேலை செய்யற பொண்ணா? ஆமா சாவித்ரி, ஏன் வேலைக்கு போற பொண்ணா இருந்தா என்ன ஆச்சு? முடியாதா? அது ஒண்ணு இல்லங்க அப்படின்னு வெளியே சொன்னாலும் சாவித்திரிக்கு வேலைக்கு போற பொண்ணுன்னா கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா பொண்ண பாத்திர வேண்டியதுதான். ஆமாங்க மாமா அப்படின்னு சிரிச்சா அஞ்சலி. இப்படி கொஞ்ச நாள்லயே அவனி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் படிச்ச பொண்ணு கூட கல்யாணமாச்சு. அப்படின்னு அவனியும் வீட்டுக்குள்ள வந்தா. இங்க பாருமா அவனி, நீதான் பொறுப்பா இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். உனக்கு ஏதாவது தேவைன்னா அஞ்சலி கிட்ட கேளு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீங்க உங்க வேலைய பாருங்க. அம்மா அஞ்சலி, அவனிய பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி ராமூர்த்திய கூட்டிக்கிட்டு சாவித்ரி அங்கிருந்து கிளம்பிட்டான். வருண் கூட அங்க வந்தான். அப்போ அவனி, அஞ்சலி வீடு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? அக்கா நல்லா இருக்குக்கா. வருண்,
அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணி, நீங்க சொன்னதுக்கு அப்புறமுமா? போதும், நிறுத்துங்க தம்பி. ஆமா அஞ்சலி, ஆபீஸுக்கு லீவ் போட்டிருக்கியா? அக்கா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன்க்கா. வீட்லயே உக்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கலாம். ஓ அப்படியா? நல்லதா போச்சு. இந்த வேலை, ஆபீஸ், கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க 2 பேரும் பாத்துக்குவீங்கல்ல? ஆ சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வருண் கிளம்பிட்டாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா நடுவுல தான் ஆரம்பமாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அம்மா அவனே, வீட்டு வேலைங்கில ஒத்தையா எவ்வளவுமா செஞ்சுக்கிட்டு இருப்ப? ஐயோ அத்தை, இது ஏன் வீடத்த? பக்கத்திலேயே அஞ்சலி உக்காந்து மீட்டிங்ல இருந்தா. ஆமாமா, ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே, உன் தங்கச்சி வேலை செய்யறத நான் பார்த்ததே இல்ல. ஐயோ அத்தை, அவ ஏதோ வேலையா இருக்கத்த. என்னவோமா, ஒத்தையிலேயே நீ எவ்வளவு வேலையா தனியா செஞ்சுக்கிட்டு இருப்பமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நாட்கள் போக போக மாறுதே. நீ என்னவோ சொல்லுமா, எனக்கு இந்த பொண்ண பிடிக்கல அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அஞ்சலி மனசு ரொம்ப வலி எடுத்தது. அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல, பெரிய மருமக இந்த வீட்டோட அதிர்ஷ்டம், காலையில இருந்து வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி மௌனமா இருந்தா. இத வருண் கவனிச்சான். அம்மா, அஞ்சலி கூட வேலை செய்யறால? என்னடா வேலை செய்யறது, காலையில இருந்து தூங்குற வரைக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து இருக்கிறதா அப்படின்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை கேட்டு அவ மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. நைட்டு ரூம்ல வருண் கிட்ட, வருண், நான் ஏதாவது தப்பு பண்றேனா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா எதுவோ தெரியாம பேசிட்டாங்க, நீ கவலைப்படாத. வருண், அப்படின்னா நான் வேலையை விட்டுறணுமா? அந்த வார்த்தையை கேட்டு அவனே வெளியில இருந்து உள்ள வந்தா. அஞ்சலி, என்னம்மா வேலையை விடுறேன்னு? நான் வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லையக்கா. அதுக்குன்னு வேலையை விட்டுட்டு வயலுக்கு வேலைக்கு போறியா? ஐயோ அப்படி இல்லக்கா. ஆமா, உன்னோட கம்ப்யூட்டர் வேலையை நான் செய்ய முடியுமா? என் வேலை உங்களுக்கு தெரியாதேக்கா. ஆமா தானே, எல்லா வேலையும் அப்படிதான், எல்லா வேலையும் எல்லாருக்கும் தெரியாது. உன் வேலையோட மதிப்பு நேரம் வரும்போது வெளியே வரும். ஒவ்வொரு வேலைக்கும் மதிப்பு இருக்கு. அந்த வார்த்தை அஞ்சலிக்கு சரின்னு பட்டுச்சு. இப்படி பிரச்சனை முடியல. அந்த ஊர்ல ஒரு திருவிழா ஆரம்பமாச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. அதுல அவங்க அத்தை கூட இருந்தாங்க. ஆமா, இந்த வீட்ல வேலை செய்யற மருமக இருந்தாலே அப்படின்னு அவளை பார்க்க போனாங்க. அத்தை வணக்கம் அத்தை, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ என்னமா பண்றீங்க? அது அத்தை, கொஞ்சம் வேலை இருந்தது. ஏமா, உனக்கு சமையல் தெரியுமா? வீட்ல சமையல் வேலை எல்லாம் செய்யலனா இந்த வேலைக்கு என்ன மதிப்பு? இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி மௌனமா இருந்தா. அதுக்குள்ள அவனி அங்க வந்தா. என்ன அத்தை, அஞ்சலி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுக்கு வேலை எதுவும் தெரியாதாமே, இன்னும் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு வேலை செய்யறனால வீட்டு லோனு முடிஞ்சது. வருண் கூட 4 ஏக்கர் பூமிய வாங்கியிருக்கான், வயல வாங்கியிருக்காரு, வீடு கூட இன்னொன்னு கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருந்தாங்க. அதுக்குன்னு வேலை செஞ்சா மட்டும் பத்தாதே, வீட்டு வேலையும் செய்ய கத்துக்கணும்ல. வீட்டு வேலை செய்யதான் நான் இருக்கேனே, போக போக எல்லா வேலையும் அவளும் கத்துக்குவா அப்படின்னு சொன்ன உடனே யாருமே எதுவுமே பேசல. அன்னைக்கு நைட்டு அஞ்சலி அவனிய பார்க்க வந்தா. அக்கா, எல்லாரும் முன்னாடி எதுக்குக்கா எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க? என் தங்கச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? அக்கா, எவ்வளவு வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லா குடும்பத்தை நான் பாத்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி சப்போர்ட் பண்றவங்கள பாக்கலக்கா. சரிம்மா, இப்ப போய் ரெஸ்ட் எடு, மத்த விஷயத்த அப்புறமா பேசலாம் போ. மறுநாள் காலையில அஞ்சலி அல்ராம் வச்சு எந்திரிச்சு வீட்டு முன்னாடி கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி, என்னம்மா இன்னைக்கு காலையில இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்க? அக்கா, உங்களுக்கு உதவி செய்யலான்னு அதே மாதிரி டிஃபன் கூட இன்னைக்கு நானே செய்யறேன்க்கா. அடடே, பரவாயில்லையே, அது கூட நீங்க தான் கத்து கொடுக்கணும். சரிம்மா வா அப்படின்னு சொன்னா அவனி. இப்படி மெதுவா அஞ்சலி வீட்டு வேலைய கத்துக்கிட்டா. அவனி கூட அஞ்சலி கிட்ட இருந்து பேங்க்குக்கு போறது, சின்ன சின்ன வேலை, சலன் எழுதுறது அப்படின்னு வேலைய கத்துக்கிட்டா. அம்மா, இந்த தடவை வயல் கணக்குங்க என்னவோ எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. ஏன்பா, எப்பவுமே நீ அதனை பாத்துக்கிட்டு இருப்ப? அம்மா, இந்த தடவை வேலைக்காரங்க அதிகமாயிட்டாங்க, என்னால முடியலமா. என்னாச்சு மாமா, அது என்னன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவனி, இத இப்படி கூட செய்யலாமா? ஆமாங்க, இது எல்லாமே அஞ்சலி தான் எனக்கு கத்து கொடுத்தா. அடடே, பரவாயில்லையே, 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா இருக்கீங்க. ஆமாம்பா வருண், உனக்கும் உன் அண்ணனுக்கும் நல்ல பொண்டாட்டிங்க கிடைச்சிருக்காங்க.
அப்பா இது எல்லாமே உங்க செலக்ஷன் தானே, அப்படிதானம்மா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரம்மா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், என்ன சாவித்திரி எதுவுமே பேசாம மௌனமா இருக்க? நான் அஞ்சலிய வீட்டு வேலை செய்யலன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தேங்க. ஆனா அவ செய்யற வேலையிலயும் கஷ்டம் இருக்கு, அத படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க சொன்னது கூட எனக்கு நல்லதா போச்சு. டே, மாமியார் மருமகங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க போல. ஆமா ஆமா, அஞ்சலியோட மேஜிக் மூளை அந்த மாதிரி இது. அந்த பக்கம் சமைக்கிறா, இந்த பக்கம் கம்ப்யூட்டர் வேலையும் செய்றா. அஞ்சலி கிரேட் மாமா. மாமா அக்கா கூட அப்டேட் ஆயிட்டாங்க. வா, நம்ம வீட்ல இருக்கிற நம்ம 2 மருமகங்க நம்மளுக்கு 2 கண்ணு மாதிரி சாவித்திரி அப்படின்னு சொன்னாரு. இப்படி 2 பேரையும் புகழ்ந்தாங்க. ஒவ்வொரு பொம்பளை செய்யற வேலை வேற வேறையா இருக்கலாம், ஆனா அதோட வேல்யூ மட்டும் ஒண்ணுதான். வீட்டை பாத்துக்கிற மருமக இருந்தாலும் வேலைக்கு போற மருமக இருந்தாலும் ஒத்துமை அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்.